கும்மிடிப்பூண்டி அருகே பாலியல் வன்கொடுமை காரணமாக உயிரிழந்த 3 வயது குழந்தையின் பிரேத பரிசோதனையானது நிறைவடைந்த நிலையில் குழந்தையின் உடல் தற்பொழுது குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது என்ற முக்கிய செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சாலமன். தற்பொழுது உடல் ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவங்க குடும்பத்தினர் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க, அங்குள்ள சூழல் என்ன, விரிவாக பதிவு பண்ணுங்க. கும்மிடிப்பூண்டி அருகே 3 வயது பெண் குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவமானது பெரும் அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில குழந்தையின் உடலானது பிரேத பரிசோதனைக்காக ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில வைக்கப்பட்டு இருந்தது. தற்போது மருத்துவர்கள் முன்னிலையில இந்த பிரேத பரிசோதனையானது ஸ்டான்லி அரசு மருத்துவமனை பிணையறையில நடைபெற்றது. அதன் பின்னர் தற்போது அதனுடைய வீடியோ பதிவும் ஆனது செய்யப்பட்டது. இந்த நிலையில தற்போது உடல் பிரேத பரிசோதனை நிறைவு பெற்று அவரது பெற்றோரிடம் அந்த குழந்தையினோட உடலானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. தற்போது பெற்றோர் அந்த குழந்தையினோட உடலை பெற்றுக்கொண்டு செல்ல ஆம்புலன்ஸ் மூலமாக ஏற்றி தயார் நிலையில வைத்திருக்கிறார்கள். இந்த சம்பவமானது பெரும் அதிர்வலை ஏற்படுத்திய நிலையில ஏற்கனவே சிப்காட் போலீசார் இது தொடர்பாக போக்சோ, கொலை, பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்து ஏற்கனவே ஒரு இளைஞரை கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட நபரும் சிறுமியும் பக்கத்து வீட்டுல என போலீசார் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிஸ்கட் வாங்கி தருவதாக கூறி அழைத்து சென்று அந்த சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்திருப்பதும் போலீசாரோட முதற்கட்ட விசாரணையில தெரிய வந்ததை அடுத்து இந்த சம்பவம் தொடர்பாக அப்பகுதிவாசிகள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து தொடர்ச்சியாக போராட்டம் மற்றும் சாலை மறியல்ல ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த சிறுமிக்கு கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருப்பதாக அங்குள்ள பகுதிவாசிகள் தொடர்ச்சியாக குற்றஞ்சாட்டி இது தொடர்பாக சாலை மறியல் மற்றும் தொடர்ச்சியாக போராட்டங்களும் மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில தற்போது போலீசாரோட இந்த பிரேத பரிசோதனை நிறைவு பெற்ற நிலையில இன்னும் 1 ஹவர்ல அந்த பிரேத பரிசோதனையான முதற்கட்ட பிரேத பரிசோதனையானது போலீசாரோட கையில கிடைக்கும். அப்போது தெளிவாக தெரிந்துவிடும் ஒருவர் தானா இந்த சம்பவத்துல ஈடுபட்டது அல்லது இன்னும் எத்தனை நபர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பது குறித்து முழுமையான விவரங்கள் இந்த பிரேத பரிசோதனை தெரிய வரும் எனவும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது பெற்றோரிடம் கையெழுத்து பெற்று அதன் பின்னர் தான் பிரேத பரிசோதனையானது நடைபெற்ற பின்னர் தற்போது உடலானது ஆம்புலன்ஸ்ல ஏற்றி தயார் நிலையில அவரது பெற்றோரிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் சொந்த ஊருக்கு எடுத்து செல்வதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் பின்னர் தான் அவர்கள் எங்கே எடுத்து செல்கிறார்கள் என்பது குறித்தான தகவல்கள் தெரிய வரும். நன்றி சாலமன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. 1,31,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.